உண்மையிலே நான் நற்செய்தி அறிவிக்கின்றேனா? எப்படி வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன்? நான் அடிக்கடி இந்த மகளை பற்றி பேசுவது எனக்கு ஆச்சரியத்தை தான் தருகின்றது. கடந்த வாரத்திலே நவிதா சிங்கப்பூரில் இருக்கின்ற அந்த குழந்தை பல்வேறு காரணங்களுக்காக நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கின்றேன். நான் சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன், இது மாதிரி மிஷன் சண்டேவுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன், முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அந்த மகள் இப்படியாக பகிர்ந்து கொண்டார்கள். ஃபாதர், நானும் கூட இது மாதிரி ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்திருக்கிறேன், இப்படியாக நானும் நற்செய்தி அறிவிக்கிறேன். அப்படியாம்மா, என்னம்மா செய்கிறேன் என்று கேட்டேன். அந்த மகள் சிங்கப்பூரில் இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய அறையில் அவங்க படிக்கின்ற இடத்துல பைபிள், அன்னையினுடைய திருச்சுருவம், ஜெபமாலை, இறைவார்த்தை பேழை என்று இருக்கும். அந்த பிள்ளையோடு படிக்கின்ற பிள்ளைகள் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலவங்க கேட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன? இந்த குழந்தை ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு விளக்கி இருக்கின்றது. வாழ்வினுடைய தேவைகளுக்காக அப்படின்னா கஷ்டம், கவலை, பயம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதற்கென்று பயன்படுத்தப்பட வேண்டிய இறை வார்த்தைகள் கொண்ட ஒரு சின்ன புத்தகத்தையும் அதை வைத்திருக்குது. அப்போ அந்த பிற மதத்தை சார்ந்த அன்பு மகள் கேட்டிருக்கிறாங்க, எனக்கு கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, ஐ காட் கன்ஃபியூஷன்ஸ், எனக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, எனக்கு கிரைசிஸ் இருக்குது, எனக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மகள் அந்த சின்ன புத்தகத்திலிருந்து ஒரு சில இறை வார்த்தைகளை அந்த மகளுக்கு படித்து காட்டியிருக்கின்றார்கள். அதை கேட்ட பிற்பாடு அந்த மகள் சொல்றாங்க, ஐயோ, அப்படியே எனக்கு பொருந்துகிறது, என்னுடைய ப்ராப்ளத்துக்கு இந்த இறை வார்த்தை அப்படியே சொல்யூஷனா இருக்குது, நான் இதை வாசிக்கலாமா என்று கேட்டு இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றது. எப்போவெல்லாம் தேவையோ அப்போவெல்லாம் இந்த நவிதா என்கின்ற பிள்ளையோடு சேர்ந்து அவருடைய தோழியும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவராலும் நற்செய்தியை அறிவிக்க முடியும் என்பதற்கு இந்த பிள்ளை மிகச்சிறந்த மாதிரி. படிக்கின்ற பிள்ளை, ஆனால் படிக்கின்ற வேளையிலே தன்னால் தான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இயேசு அனுபவத்தை, விசுவாச அனுபவத்தை தன்னுடைய தோழிகளுக்கு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் நற்செய்தி.